இது பாலசுப்ரமணியம் சார் அவங்களுக்கான எக்ஸசைஸ். ஆல்ரெடி நேற்று சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரீத் இன் பண்ணிட்டு ரெண்டு லெக்ஸையும் ரைஸ் பண்ணி அட் த சேம் டைம் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி இன்டர்லாக் பண்ணிட்டு 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீதிங்கில் மெயின்டைன் பண்ணணும். ப்ரீதிங்கை வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணும்போது லெக்ஸையும் டவுன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், உங்களோட ரெண்டு ஹேண்ட்ஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டை எபோவ் தி ஹெட் ரைஸ் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது ரைட் சைட் பெண்ட் பண்ணி 6 கவுண்ட்ஸ் 5 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீதிங்கில் மெயின்டைன் பண்ணிட்டு அகெயின் ப்ரீத் இன் அப், ப்ரீத் அவுட், ரிலீஸ். அதே மாதிரி உங்களோட ரைட் சைட். இப்போ ப்ரீத் இன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீதிங். 10 கவுண்ட்ஸ்ங்கிற பட்சத்தில் 5 கவுண்ட்ஸை 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. அகெயின் ப்ரீத் இன் அப், ப்ரீத் அவுட், ரிலீஸ். அந்த 5 கவுண்ட்ஸும் நார்மல் ப்ரீதிங்கில் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அப்படியே ஆப்போசிட், உங்கள் ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீ மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணணும். 5 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5. ப்ரீத் இன் அப், ப்ரீத் அவுட், ரிலீஸ். அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைட், உங்கள் லெஃப்ட் ஹேண்டை ரைட் நீ மேலே வச்சுட்டு ப்ரீத் இன் ரைஸ் அண்ட் ப்ரீத் அவுட் பெண்ட். 1 2 3 4 5 6. Again breathe in up, breathe out, release and relax. Third practice, breathe in பண்ணிட்டே உங்களோட hand shoulder level ரைஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஷோல்டர் மேலேயும் ரைட் ஹேண்டை பேக்ல கொண்டு வரணும். உங்களால் எந்த அளவுக்கு பேக்ல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு while breathe out bend towards your left side. உங்களோட ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணிட்டு நார்மல் ப்ரீதிங்ல 5 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 4 5 6. Now breathe in center, breathe out, release. Same on the opposite side. இப்போ உங்க லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஷோல்டர் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹிப் கிட்ட கொண்டு வந்துடணும் பேக்ல. ஸோ உங்களுக்கு எங்கே வைக்க முடியுமோ அங்கே வச்சுக்கலாம். ப்ரீதிங், ப்ரீத் அவுட். உங்களோட ஹிப்பை இப்போ ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங் 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. Breathe in center, breathe out, release and relax. இது third practice. Fourth practice. Fifth one, breathe in பண்ணும்போது backward stretch, breathe out பண்ணும்போது forward. Breathe in, breathe out. Breathe in, breathe out. By 5 times practice பண்ணணும். And fifth one, breathe in center, breathe out பண்ணிட்டு உங்க ரெண்டு ஹேண்ட்ஸையும் ரைஸ் பண்ணி சைடுல பிடிச்சிட்டு ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 10 கவுண்ட்ஸ். 5 கவுண்ட்ஸ் 2 டைம்ஸ் பிரிச்சு பண்ணிக்கலாம். Again breathe in center, breathe out left side. 1 2 3 4 5. Again breathe in center. Next practice, கால் ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு கால் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு breathe in, hands rise பண்ணிட்டு shoulder level, breathe out பண்ணும்போது sideல உங்களால எந்த அளவுக்கு bend பண்ண முடியுமோ
அந்த அளவுக்கு சைடில் பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஹேண்டோட பாம்ஸ் பார்க்கணும். உங்களால் இவ்வளோ தான் பெண்ட் பண்ண முடியுதுன்னா இவ்வளோ ஓகே. பட் ஃபார்வர்டாவோ பேக்வர்டாவோ பெண்ட் பண்ணக்கூடாது, சைடில் தான் பெண்ட் பண்ணணும். 5 counts normal breathing. 1 2 3 4 5. Again breathe in center, breathe out. இப்போ left leg stretch பண்ணிட்டு left side bend பண்ணி மேலே பார்க்கணும். 1 2 3 4 5. Again breathe in center, breathe out, release. And 6th practice, உங்க left knee மேல right knee போட்டுட்டு உங்க hands shoulder level ரைஸ் பண்ணிட்டு இப்போ உங்களோட எந்த knee மேல இருக்கோ அதோட ஆப்போசிட் ஹேண்ட், ரைட் knee மேல இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டை மேலே கொண்டு வந்துட்டு 2 ஹேண்டையும் ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பார்க்கணும். 2 எல்போவும் ஜாயின் பண்ணியிருக்கோம். 10 count, 5 counts normal breathing. 1 2 3 4 5. and breathe out பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் லெக் மேலே போட்டுட்டு ரைட் நீ மேலே ரைட் ஹேண்ட் எபோவா இருக்கு. 10 counts normal breathing. 1 2 5 counts 2 டைம் பண்ணிக்கலாம். 3 4 5. breathe out, release. breathing வந்து posture adapt பண்ணனும். breathe out, release பண்ணிக்கணும். சரிங்களா? next practice அதே மாதிரி